ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின 7 சொதப்பலான கேஜெட். அது என்னடா சொதப்பலான கேஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேஜெட் வீடியோலையுமே கேஜெட்ஸ் வந்து நான் வாங்குவேன் இல்லையா, அப்போ ஏதாவது ஒரு கேஜெட் வந்து ஏதாவது ஒரு காரணங்களால என்னால் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிருக்கோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் கோர்வையாக பார்க்க போகிறோம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஸோ நியாயம் தான் என்ன பண்ணுறது, கேஜெட் வீடியோ நான் வாங்குறப்போ ஒவ்வொரு பொருளும் வித்தியாசமாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தேடி பிடிச்சி வாங்குவேன். ஸோ அப்படி வாங்குறப்போ சொதப்பல் நடந்து போச்சு. ஸோ அதில் 7 கேஜெட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கம்மி பட்ஜெட்டில் ப்ரொஜெக்டர் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய வீடியோ கமெண்ட்ஸில் கேட்டனால நான் ரொம்பவே ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ண ஒரு மினி ப்ரொஜெக்டர் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இதோட பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை சார்ஜ் பண்ணக்கூடிய அடாப்டரு, ரிமோட்டு, ஏவி கேபிள், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஆசைப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ்க்காக தான். ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தது, பார்க்கவும் லுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்னு ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளங்கை சைஸில் தான் இருக்குது. இதில் எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. ஏவி, மைக்ரோ எஸ்டி, ஹெட்ஃபோன் ஜாக்கு, HDMI, USB இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்தாலும் இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒர்க் ஆகலை. சத்திய சோதனை. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பவரில் கனெக்ட் பண்ணுறப்ப ப்ரொஜெக்டர் விஷுவல்லாம் வந்தது, ஆனால் பிளர்ராக இருந்தது. அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு சைடில் ஃபோக்கஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. லென்ஸ் அட்ஜஸ்ட் ஆகவே இல்லை, பிளர்ராகவே இருந்தது. சரி, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போனோடனே கிளாரிட்டியாக வந்தது. அதுவும் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இல்லை, பிக்சலாக தெரிஞ்சுது. சரி, இதில் ஏதாவது இப்போ HDMIயோ இல்லை என்னோட சிஸ்டம், லேப்டாப் ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா எந்த ஆப்ஷனுக்குள்ளேயுமே போக மாட்டேன். அந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே அப்படியே இருக்கு. ஸோ எந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணாமல் எதுக்கு ரிமோட்டு, அடாப்டரு, மற்ற இதெல்லாம் கொடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கேட்கலாம், இதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஐடி ப்ரூஃப் அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கும் அப்படி தான். ஐடி ப்ரூஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகும். ஸோ இது ரேட் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். வந்து எனக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒர்க் ஆகலைன்னு ரிட்டர்ன் போடுறதுக்காக கேட்டால் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்களாம். இந்தியாவுக்கு வெளியே இருக்கனால நீங்களே தான் உங்கள் சொந்த செலவு பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் கொரோனா வேறு இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்டை வெளியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக இது ஷோகேஸில் பொம்மைக்கு மாதிரி வச்சுருக்கேன், நானும் ப்ரொஜெக்டர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் ஆகாத ப்ரொஜெக்டருக்கு இவ்வளோ பெரிய அடாப்டர், அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த ப்ராடக்ட் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வாங்க வேணாம். குட்டியாக இருந்தாலும் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வாங்குறப்ப இது 3500 இருந்தது. இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4299 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட்டை வாங்க வேணாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் பிக் பில்லியன் டேஸ் நடந்துட்டு இருக்கு. டேரெக்டாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கேஷ்பேக்கும் கிடைக்காது. இதுவே கோபைசான்னு ஒரு ஆப் இருக்குது, அதோட அஃபிஷியல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் 25 ரூபா வந்து ஆட் ஆகிடும். கோபைசா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதுக்கு மேசிவான கேஷ்பேக் இந்த ஆப் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அமேசான் வந்து சூஸ் பண்ணுறேன். அமேசான் சூஸ் பண்ணோன்னே இங்கே நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் நடக்கிறனால இங்கே 10% ரிவார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் டீல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த ஆப்ல இருந்து நமக்கு அமேசான் வெப்சைட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த ஆப் மூலிமா அமேசான்குள்ளே போகிறனால எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கினாலும், எக்ஸாம்பிள் நான் டேப் வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ராடக்ட்டை நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா, ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்கள் கோபைசா அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். கேஷ்பேக் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணது ரொம்பவே சிம்பிள் தான். கோபைசால மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட கேஷ்பேக் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணுறப்போ இங்கே வித்ட்ரா நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்கள் பேங்க்குக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது இது ஜென்யூனான ஒர்க் ஆகக்கூடிய ப்ராடக்ட் தான். பட் நம்ம சேனலில் போகாததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா Portronics பிராண்ட்லேருந்து மினி ஃபோல்டபுள் கீபோர்ட். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோல்டபுள் கீபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கீபோர்டை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு USB கேபிள், யூசர் மேனுவல் வந்து இருக்கு. ஸோ நார்மலாக இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோட கை சைஸில் தான் இருக்கு. ஃபோல்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறப்போ பாக்கெட்லேயே வச்சு கொண்டு போக முடியும். ஸோ இந்த கீபோர்டில் ஆன் பண்ணிட்டு இங்கே லைட் இண்டிகேட் ஆகும். கனெக்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் ப்ளூடூத் வழியாக பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் யாருக்காவது மெசேஜ் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கீபோர்ட்லேயே நீங்கள் டைப் பண்ணுறப்போ உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறப்போ இப்படி தனியாக வராமல் இருக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லேப்டாப் இல்லைனா டேப், பெரிய டேப் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கீபோர்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இதில் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ண வரைக்கும் ரொம்ப நாள் வரைக்குமே சார்ஜ் வந்து நிற்கும். ஸோ நான் நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணேன். ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கனாவே நீங்கள் அதிக நாள் வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இதுதான் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஏன் இந்த ப்ராடக்ட்டை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டேன். நான் வாங்குறப்ப 999 ரூபாய்க்கு இதோட ப்ரைஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு லிங்க் பார்க்குறப்ப 2000 சில்லரை போட்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் 2000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் ஒரு கீபோர்டு, ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸே வந்து வாங்கிடுவேனே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதனால தான் போடாமல் வச்சிருந்தேன். அப்பப்போ இதோட ரேட் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1099 ரூபாய்க்கு செல் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான். இந்த ப்ரைஸில் இருந்தால் மட்டும் அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. மூணாவதாக பார்க்கக்கூடியது ஒரு வித்தியாசமான LED ப்ரொஜெக்டர் அலாரம் கிளாக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்னடா ப்ரொஜெக்டர் அலாரம் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்கேன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது சாலிடான பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 AAA சைஸ் பேட்டரி இன்சர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்சர்ட் பண்ணி நான் ஆன் பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆச்சு. ஃப்ரண்ட்டில் க்ரீன் கலரில் லைட் எரியுது, பக்காவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு வச்சுட்டு ரிவ்யூ பண்ணுறப்ப தான் ஒரு விஷயம் வந்து இதில் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மேலே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அலாரம் அடிக்குது அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு LED ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன கரண்ட் டைமோ அது உங்களுக்கு செவுத்துல வந்து காட்டும். ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். பட் அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுறப்போ ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சேன். இதில் அலாரம் வந்து அடிக்கவே இல்லை. பேர் வந்து LED ப்ரொஜெக்டர் அலாரம், ஆனால் அலாரம் அடிக்கவே மாட்டேங்குது. ஸோ கான்செப்ட் வைஸ் ஓகே தான். அலாரமே அடிக்காமல் எதுக்கு டைம் பீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் நெட்டில் நிறைய யூடியூப்லேயும் சரி, நிறைய வெப்சைட்லேயும் வந்து சரி, நிறைய பேர் இதுதான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அலாரம் வந்து அடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணாமல் வச்சுருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 சில்லரை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க. எந்த மாதிரியான கேஜெட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. நாலாவதாக பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மவுண்ட் 2. இது மெயினாக மொபைல் டிவைஸ்க்காகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஜெட் வந்து 100% வந்து ஒர்க் ஆகுது. ஏன் போஸ்ட் பண்ணல அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சினிமா மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்கால் மேட் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு DSLR கையில் ஹோல்ட் பண்ண மாதிரியே ஃபீல் கிடைக்குது. ஸோ இதோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உங்கள் மொபைலை வைக்கிறதுக்கு எந்த சைஸில் மொபைல் இருந்தாலும் உள்ளே வைக்கிறதுக்கு 3 பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வைக்கிறதுக்கு, இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லென்ஸ் வைக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் கேமரா எந்த இடத்துல இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து உங்கள் லென்ஸை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஹோல்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு DSLR மாதிரியே ஃபீல் கிடைக்கும் மொபைல் வச்சுருக்கப்போ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம், ஷேக் இல்லாமல். ஸோ கையை கிரிப்பாக இருக்கனால ஈஸியாக நீங்கள் மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் மொபைல் வைக்கிறப்போ உங்களுக்கு ஸ்டேபிளான ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் வைக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ரோ லென்ஸை இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறப்ப மேக்ரோ லென்ஸ் இருக்கனால மைனூட்டான விஷயங்கள் கூட, எறும்பு கூட நீங்கள் ஜூம் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். நான் சாம்பிள் ஷாட்டையும் காட்டுறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 0.45x சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேக்ரோ லென்ஸ் மேலேயே நீங்கள்
ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக உங்கள் மொபைல் கேமரா கம்மியான ஏரியா தான் கவர் பண்ணி வீடியோ எடுக்க முடியுது அப்படின்னா இந்த மேக்ரோ லென்ஸ் போட்டதுக்கப்புறம் அதிகமான ஏரியா வந்து நீங்கள் கவர் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். இதில் ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்டுக்குள்ளே மொபைல் வச்சதுக்கப்புறம் மொபைலை இங்கே டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை இழுக்கிறப்போ உள்ள ரவுண்ட் கலரில் ஒரு பேட்டரி வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு இந்த மவுண்ட் வழியாக உங்கள் மொபைலை பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ இதில் இருக்கக்கூடிய பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோஸ் எடுக்கிறப்பையும் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணியும் மொபைலை தொடாமலே நீங்கள் ப்ளூடூத் வழியாக இந்த மவுண்ட்டில் இருக்கக்கூடிய பட்டன்ஸை வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா தானே இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை ஏன் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணல அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் கிடையாது. லாஸ்ட் இயர் நான் ஒரு வித்தியாசமான கேஜெட் போடணுன்னு அலி எக்ஸ்பிரஸில் இதை ஆர்டர் பண்ணேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க. அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இந்தியாவுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வேணால் ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் ஆகுது அலி எக்ஸ்பிரஸ்லேருந்தும். ஸோ வேணும்னா இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் வாங்குறப்ப இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2700 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணாங்க. அஞ்சாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐகியர் பிராண்ட்லேருந்து நமக்கு சவுண்ட்ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசைன் வைஸும் சரி இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி கலராக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது லுக் வைஸ் எல்லாமே இருந்தாலும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆப்ஷன் டிஎஃப் ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கே. ஏன் இதை வீடியோவாக போஸ்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ஆன் பண்ணி சாங் ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கேட்டிங்க இல்லையா அதோட சவுண்ட் குவாலிட்டியில் இந்த ஸ்பீக்கரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சாங் ப்ளே பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ரொம்ப உதருது. இது ஐகியர்லேருந்து நமக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கரில் ஃபால்ட் இருக்குது, நான் ரிவ்யூ போட முடியாதுன்னு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட் பண்ணுறப்ப இதோட ப்ரைஸ் அமேசானில் 999 ரூபாய்க்கு செல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 3 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு சேம் ஃபால்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்க வேணாம். ஐகியரில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வேணால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சேனலில் இந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இதில் டார்ச்சு அதுக்கப்புறம் டெஸ்க் லேம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இது வந்து ரீசார்ஜபிள். இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணதுக்கு ஒரு செல்லர் என்ன சென்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஸோ இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. சேம் கான்செப்ட் தான். இதை அழுத்துறப்போ ஃப்ரண்ட்டில் வந்து டார்ச் எரியும். இன்னொரு டைம் அழுத்துறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி லேம்பாக வந்து பயன்படும். ஸோ இதை ஆன் பண்ணி பார்த்துட்டு நான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்டை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ பண்ணுறப்ப தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா சைட்லேயே பிக்சர் போட்டிருக்காங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ப்ராடக்ட் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. டாப்பில் இருக்கிறத ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து AA சைஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் அமேசானில் ரிட்டர்ன் பண்ண முடியாதா? ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து கடைசியாக என் தலையிலே விடிஞ்சிருச்சு. திரும்ப நான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வேறு செல்லர்கிட்ட ஆர்டர் பண்ணி தான் நான் வீடியோ போட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன்னா இதை ரீசார்ஜ் பண்ண முடியாது, நீங்கள் ஒவ்வொரு டைமும் பேட்டரி வாங்கி போட்டுட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக இந்த ப்ராடக்ட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ ஃப்ளாப் ஆனனால இந்த வீடியோவில் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரீசார்ஜ் பண்ணுற இந்த டார்ச் லைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குறப்ப 250 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது கை நிறையா கொடுத்துருக்காங்க ஹிஞ்ச் லைட். என்னத்தை கொட்டுறான்? ஸோ என்னடா இத்தனை பிளாஸ்டிக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையுமே 3 எல்இடிஸ் சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது பேர் வந்து ஹிஞ்ச் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கபோர்டு வச்சுருக்கீங்க, அந்த கபோர்டை மேலே இருக்குது இல்லை கீழே இருக்குது, ஓப்பன் பண்ணுறப்ப இருட்டாக இருக்குது அப்படின்னா கபோர்டில் இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ கரெக்டாக உங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். கபோர்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இது நல்ல கான்செப்ட் தான். இத்தனை லைட் கொடுக்குறாங்களே அப்படின்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹூக் வச்சாங்க பாருங்கள். இதோட பேக் சைடை நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ பேட்டரி இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று AA பேட்டரி கொடுத்துருக்கணும், இல்லை AAA பேட்டரி கொடுத்துருக்கணும். இது என்ன சைஸ்னே தெரியல, சின்னதாக இருக்குது. எந்த பேட்டரி போட்டாலும் செட் ஆகவே இல்லை. ஸோ இதனால் நீங்கள் இந்த இது வந்து வாங்குறது வேஸ்ட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி எங்கே நீங்கள் லோக்கல் ஷாப்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸ் ஒன்றா கொடுத்துருந்தாங்க. 410 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 7 கேஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேஜெட் வாங்கலாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை பொறுத்து
பொறுத்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஜெட் வீடியோ பண்ணுறப்போ அப்பப்போ ஏதாவது ஒரு சொதப்பலான ப்ராடக்ட் வந்து நின்றுடும். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.